விஜய் ஒரு நடிகர் தானே, தேவையில்லாம எதுக்கு அரசியலுக்கு வந்தாரு, அரசியலை பத்தி அவருக்கு என்ன தெரியும்? இதுதான் எதிர்கட்சியில உள்ளவங்க கிளப்பி விடுற கேள்வி. நிறைய சாதாரண மக்களும் இந்த மாதிரி கேட்கிறாங்க. அவர் நடிச்சிட்டு இருந்தா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு. ஆனா அரசியலுக்கு வர்றதுக்கு தனியா ஏதாவது அனுபவம் இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, வரலாறு சொல்றத நாம பார்த்தோம் அப்படின்னா எங்கேயுமே அப்படி ஒரு தேவை கிடையாது. உதாரணமா இப்ப ரீசெண்டா உள்ள நம்ம அமெரிக்க அதிபர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துப்போம். அவரு ஒரு முழுக்க முழுக்க ஒரு பிசினஸ் மட்டும்தான் அவரோட ரெண்டு கண். அப்படி இருந்தவரை திடீர்னு பார்த்தா அமெரிக்க பிரசிடென்டா இருந்து ஜெயிச்சாரு. இதை விட சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டு இன்னொன்னு நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு. ஒருத்தர் இப்படிதான் படம் நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு பார்த்தா எம்எல்ஏன்னு சொன்னாங்க, திடீர்னு பார்த்தா துணை முதலமைச்சர்னு சொல்லிட்டாங்க. ஆஹா, இப்படியெல்லாம் ஆகும்போது தளபதிக்கு மட்டும் என்னங்க பிரச்சனை? ஒரு அரசியலுக்கு தேவை எப்படிப்பட்ட மனிதன் அப்படிங்கிறது தான். நேர்மையான ஒரு மனிதன் இருந்தா அவன் அரசியல் செய்ய முடியும். வேற எந்த ஒரு தகுதியும் தேவை கிடையாது.